மக்களை இப்போ ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன். இப்போ ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணுறேன், அது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெசேஜ் பண்ணியிருந்தாரு. உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகக்கூடிய ரோட்டில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான உண்மை சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். மூணாறு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதுலேயும் இந்த உடுமலைப்பேட்டை வழியாக நீங்கள் போகிறப்ப இந்த 9/6 செக் போஸ்ட்டை தாண்டறப்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய தம்பிரான் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்ப வரைக்கும் 5 பேர் இறந்திருக்காங்க. இது வெறும் ஆக்சிடென்ட் நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டார்க் மிஸ்ட்ரி என்ன? அங்க இருக்கக்கூடிய அந்த தம்பிரான் கோயில் பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சரியா மதியானம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் விபத்துக்கள் தொடர்ந்து நடக்குது. அதையும் தாண்டி ராத்திரி 10 மணிக்கு அந்த இடத்துல விபத்து நடந்துச்சுன்னா அந்த பர்சன் உயிரோட இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க. ரீசெண்டா கூட ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர் வேலை முடிஞ்சு அவரோட 2 வீலர்ல போகும்போது அவர் ஓட்டக்கூடிய அதே பஸ்ல மோதி அதே இடத்துல. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, நாங்கள் ரெகுலராக இந்த உடுமலைப்பேட்டை மறைவு ரோட்டில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு 2-3 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் பார்த்தே இல்லை. என்னன்பா சரி பார்த்துருக்கோமா? ஆனால் நிறைய சொல்கிறாங்க அது ஏதோ ரூட்டில் இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக மறையூரில் நிற்கும். மறையிலேருந்து இப்போ உடுமலைப்பேட்டைக்கு தான் போவோம். நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு போகும்போது எப்படியும் 12 மணி அந்த கேப்பில் தான் நம்ம அந்த சின்னார்காட்டை கிடப்போம். ஏதோ ஒரு தம்புரன் கோயில்னு ஒன்று சொன்னாங்க, அது எந்த கோயில்னே தெரியல. சரி நம்ம இப்போ பார்ப்போம் அப்படி எதுவும் சம்பவம் இருக்கான்னு. ஆனால் இந்த ரோட்டில் ரொம்ப சேஃபாக வரணும். என்ன சம்பவம்னா ரோடு ரொம்ப வீதி குறைவாக இருக்கும், பின்ன கட்டிங் இருக்கும், பின்ன யானை எப்போவுமே இருக்கும். அந்த யானைக்கு வேணால் நீங்கள் சேஃபாக வரணும். பின்ன அது மாதிரி இங்கே பேயோ பிசாசோ ஒன்றும் நாங்கள் பார்த்ததில்ல இது வரைக்கும். இப்போ எங்களோட சீனியர் நிறைய வருஷம் வண்டி ஓட்டுறவங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும். இப்போ நாளைக்கு ஏதாவது அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மறையிலேருந்து இப்போ உடுமலை போகிறோம். உடுமலைப்பேட்டை காட்டுக்கோழி தான் போகிறோம். ஏதாவது இருந்தால் நான் வீடியோவில் பாடுறேன். யானை நிற்கும், கன்ஃபார்மாக யானை நிற்கும்னு நினைக்கிறேன். அதனால் காரில் வர்றவங்க பைக்கில் வர்றவங்க சேஃபாக வாங்க.